இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிரசங்க நேரத்திற்கு வருவோம். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். அன்பு தேவப்பிள்ளைகளை கவனியுங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அன்பான பிதாவே, இந்த நல்ல திருச்சபை கூடுகையில் தேவன் நீர் தந்த உம்முடைய வசனத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆவியான தாமே கிருபை செய்வாராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 7 வசனத்தில் பார்க்கும்பொழுது கவனமாயிரு, 8 வசனத்தில் பார்க்கும்பொழுது கவனமாயிரு. கவனிக்கணும். ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்கிறார் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து. அப்படின்னா என்ன? பயபக்தி உள்ளவனாக இரு. பயபக்தி உள்ளவனாக இருக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்பார்கள். கவனிக்கணும், நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் கேட்பதினாலே, கேட்டு பருவத்தில் கையேந்துவதனால இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது நிறைவேற்றுவதில் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய நமக்கு அது உண்மை. அந்த பயபக்தியாகப்பட்டது அதான் பலம் கொண்டு தினமனதாக இருன்னு சொல்கிறாரு. பயபக்தியாக இரு. பயபக்தியாக இருப்பாய் என்றால் கவனமாக இருப்ப. அந்த கவனமாக இருக்கிறன்னா சத்திய வசனத்தை கேட்டு அதை இனி உன் வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் வாக்குத்தத்தங்கள் சொல்கிறேன் இல்லையா? ஆண்டவரே, நீ சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு கொடுத்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நம் வாயை விட்டு விலகாமல் அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்கிறோமே, ஏன்? அதில் கவனம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பயபக்தியாகப்பட்டது கவனத்தை கொடுக்குது. கவனம் வசனத்தை அப்படியே உள்வாங்கி கொள்ளுகிறது. அந்த வசனமாகப்பட்டது நம் உள்ளத்திலே ஊற்றப்படுவதனாலே அதை செய்வதிலே கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? கேட்பதிலே கவனம் வேண்டும், அதை நிறைவேற்றுவதிலே கவனம் வேண்டும். அதை செய்வதனால சொல்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையின் பாதை அழகாக அற்புதமாக தேவனுடைய கிருபையினாலே சமாதானமாக இருக்கும். நம் சமாதானத்தை கேட்பதிலே, சுகத்தை கேட்பதிலே, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதை காட்டிலும் இந்த வசனத்தின்பாக ஒரு விசுவாசி பயபக்தி உள்ளவர்களாக இருந்து கவனத்தோடு வசனத்தை கேட்டு கவனத்தோடு அதை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற அந்த பக்குவம் நம்மளை புத்திமானாய் மாற்றுகிறதாம். நமக்கு எதுக்கு புத்திமானாய் என்று? எதற்கு? நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை புத்திமானாய் நீ இருப்பாய். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்.
உலக வாழ்க்கையிலே நம்மை நன்மைக்கு எதுவாய் நம்ம நிறைய காரியங்கள் நடத்தாது. நாம் தேவனை விட்டு விலகும்படியாக, தீமையின் பாதையிலே நாம் கவனம் செலுத்தும்படியாக, நாம் தீமை செய்கிறவர்களாக கூட நம்மை மாற்றோம். ஏன்? அது கெட்ட பாதை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், அதில் கவனமாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது நம்ம புத்திமானாக நடந்தால் நமக்கு என்ன பலன்? 1 சாமுவேல் புத்தகத்தை வருவோம். 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 14ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. தாவீது புத்திமானாய் இருந்தாராம். நல்லா கவனிக்கணும். ஏன்? அந்த புத்தியை அவர் தேவ சமூகத்தில் பாருங்கள், 16ஆம் அதிகாரம் சங்கீதம் 16-11 வாசித்தோம்னாக்கா அவரை குறித்து சாட்சி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தாவீது வாலிப வயதிலிருந்து அவன் பழகின பாதைகள் அவனுக்கு புத்தியை கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுமா? அதுதான் வேதம் சொல்கிறது. 15-14 தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் செய்கைகளை கர்த்தர் பார்த்தார், அதனால் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். கர்த்தர் நிலவில். அல்லேலூயா. அப்போ யோசுவா யாத்ரா 33-11 வாசிக்கலாமே. யாத்ரா புத்தகம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்பவன் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு, யார் அது? யோசுவா. அல்லேலூயா. அவர் சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை. அவர்கள்தான் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு தொடர்பு, தேவனோடு ஒரு ஐக்கியம். நம்ம சபையில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், பிரயாணமாக போகிறோம், வீட்டில் சாப்பிட்றோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த நினைவுகள் மாறக்கூடாது. தேவனோடு நான் இருக்கிறேன். பலிகளை செலுத்தும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை நம் முதடுகளின் கனிகளாக ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுக்கும் பொழுது ஒரு நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை விலகாதபடிக்கு எப்பொழுதும் அவர் நினைவுகளிலே நாம் வாழும் பொழுது, அல்லேலூயா, அந்த புத்திமானாய் நடந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வருகிறது. எது நல்லது, எது கெட்டது. நாம் புத்திமானாய் வாழ்வோம் என்றால் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்ய முடியவே முடியாது. நல்லா கவனிக்கணும். அதே போல் புத்திமானாய் நாம் நடந்தோம் என்றால், அதாவது பயபக்தி உள்ளவர்களாக இருந்து வசனத்தின்படியாக கேட்டு வசனத்தின்படியாக வாழும்பொழுது அவர்கள் புத்திமான்களாய் மாறிவிடுகிறார்கள். புத்திமான்களாக மாறும்போது செய்கைகளில் புத்திமான்களாக இருக்கார்கள். பரலோகம் அவருடைய செய்கைகளை பார்க்குது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா வாலிப வயதனாக இருக்கும்போது தேவ சமூகத்தை விட்டு எப்படி இருந்தானா? பிரியாது இருந்தான். அப்படின்னா என்ன? நல்லவனாய் வாழ்ந்தான், நல்லதே நினைத்தான், நல்லவர்களோடு பழகினான், நல்லவரோடு ஐக்கியம் வைத்தான், நன்மையானவர்களை பேசினான். அதுதான் ஒரு ஐக்கியம். நாம் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிறோம் என்றால், அந்த எண்ணங்கள் நமக்குள்ளாய் வரும் என்றால் நாம் புத்திமான்களாய் வாழ்கிறோம். அல்லேலூயா. புத்திமான்களாய் வாழ்வதனாலே நம்ம செய்கை கூட புத்தி உள்ளதாக இருக்கும்.
அதுதான் 14 சொல்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15 18 14 வாசிப்போம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். மகா புத்திமானாய் இருமா கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தர் கூட தேவன் இருப்பது அவசியம்தானே. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் என்ன காற்று வரட்டும், என்ன புயல் வீசட்டும், நான் அசைக்கப்பட மாட்டேன். ஒரு ஸ்திரத்தன்மை வாழ்க்கை. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், என்ன வந்தாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லுவான். அதான் பயபக்தி. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா சொல்லுமா. புத்திமானுக்குரிய ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு வருகிறேன். ஒரு விசுவாசி புத்திமானாய் வாழும் பொழுது அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு விசுவாசி புத்தியாக வாழும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படும். அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் பயப்படணும்? பயப்படக்கூடாது. எந்த பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி. அதாவது ஜான் போனாலும் முழம் போனான்றாங்களே, அதுமாரி வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நமக்கு வரும். வராதுன்னு சொல்ல முடியாது. எப்போ எந்த வழி எந்த பாதையாவது திறக்கும், நம்ம மேற்கொள்ள பார்க்கும். ஆனால் பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நாம் படைப்போம் என்றால், அந்த பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வசனத்தை படிக்கும் பொழுதோ பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கவனமாக கேட்பார்கள். அந்த பயபக்தி கேட்க வச்சிடும். இப்படி வருத பிரசங்கம் இதன்படியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது அவர்கள் வழிகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போகிறது. புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. அப்போது தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னா அவன் செய்கைகள்லாம் எப்படி இருந்ததா? புத்திமானாக இருந்தது. அது மாத்திர அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு என்ன பண்ணானா? பயந்திருந்தான். அரசன் சவுல். யாருக்கு யார் பயப்படணும்? கோலியாத்தை பார்த்து யார் பயந்தது? தாவீது பயந்தானா? எல்லாரும் பயந்தாங்க. ஏன்? புத்தி இல்லாமல் தேவனை தேடலை. தேவனை தேடத்தினால சவுல் பயப்படுறான். சவுலை சேர்ந்த இஸ்ரவேல் சேனைகள் யாவும் அலறி கொண்டு ஒதுங்கி பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் புத்திமானாய் நடந்த தாவீதோ, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்தினான். சத்துருக்கள் வெட்டப்பட்டு போகும். நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அடுத்த வசனம் அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்துக்கு வாங்கலை. 30ஆம் வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அல்லேலூயா சொல்லுவோமா? புத்திமானாய் நடந்தால் மற்றவர்கள் உன்னை பாராட்டுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னென்ன காரியங்கள் நடக்கும்? 3 காரியங்களை கவனிக்கணும். பயபக்தி உள்ளவனாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்ய வேண்டும் என்று கவனத்தை வைத்து கேட்கிறது மாத்திரமல்ல, செயல்களே செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் வழிகளெல்லாம் வாய்க்க போன்னு கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீ எங்கே வெட்கப்பட்டு போக மாட்ட. அல்லேலூயா. அப்போது என்ன சொல்லுது வேதம்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயந்தான். யார்? கோலியாத்து பயந்தான். தாவீது பயப்பில்லை. ஏன்னா நம்முடைய சமூகம் என் பேரின்ப பாக்கியன்னு சொல்லிட்டார் தாவீது. அந்த சமூகத்தில் இருப்பவர்களுக்கு பயம் என்பது ஒன்றுமே இல்லை. பயபக்தி ஆகப்படுது நமக்கு
ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த பயபக்தி ஆகப்பட்டது புத்திமானாய் நடந்து கொண்டான். புத்திமானாய் நடந்து கொண்ட தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தார். புத்திமானாய் நடந்த அவன் வாழ்க்கையில் சத்துருக்கள் எல்லாம் அவனை பார்த்து பயந்தார்கள். புத்திமானாய் வாழ்ந்த அவன் வாழ்க்கை அவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக மேன்மையை கொடுத்தது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் தூஷிக்காமல், மற்றவர்கள் அவனை இகழாமல், மற்றவர்கள் அவனை பலவீனமான வார்த்தைகளை அவனை சொல்லாமல், அவன் அநேகர் மத்தியில் அவன் கனப்பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளை, கொஞ்சம் இப்படி வருவேன், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமே. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரலாமே. முன்னே நீங்கள் எதுக்கு அடிமையாக இருந்தோம்? பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட, பிரசங்கிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு எப்படியா கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியான எழுதுறான்னா சும்மா இல்லை. மனப்பூர்வமாய், நீங்கள் மனப்பூர்வமாய் பயபக்தியாய் நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அங்கே இயேசுவோடு கர்த்தர் பேசினார், நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி. நீ புத்திமான நடக்கும்போது வாழ்க்கையின் பாதைகள் செவ்வையாக இருக்கும். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஆண்டு சொல்கிறார், நீ கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு மனப்பூர்வமாக அதை செயல்படுத்தும் பொழுது அது வாழ தாகமுள்ளவர்களாய், இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவ வசனம் என்னை நடத்துகிறது, தேவன் என்னை நடத்துகிறார், இந்த பாதை விட்டு விலகாதபடிக்கு ரொம்ப கவனமாக வாழ்க்கையின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வோம் என்றால் புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைகளே. நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தேடி தான் வருது. ஹல்லேலூயா. நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இதை தேடணும். அது தேடினா இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தை உண்மை உள்ளவர் அவர். கவனமாக இருக்கணும். கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டபடினாலே பவுல் சொல்ற, சந்தோஷப்பட்டு சொல்ற, இதற்காக உங்களுக்காக நான் கர்த்தரை என்ன பண்ணுறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். சபை கூட அப்படிதான். ஒரு சபை மேய்ப்பன் சபையை நடத்துகிறார் என்றால் அந்த கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவருக்கு முன்னாடி அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பிரியம் வரும் பாருங்க. இது தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபை. ஒரு ஊழியக்காரர் இருக்கும், அவர்கள் தேவ சமுதிரம் அவர்களை குறித்து ஆவியாளர் எடுத்து கொடுப்பார், சில காரியங்களை எடுத்து கொடுப்பார். அப்போ அவர் சமுதிர விண்ணப்பத்தை வைப்பதற்காக அந்த ஆத்மா பிரியப்பட்டு அவர்கள் மேல் அவருடைய செய்கைகளை, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஊழியக்காரர்கள் அவர்கள் மேல் ஒரு பிரியம் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் திருச்சபையில் கொடுக்குற ஒரு வசனமும் ஏதோ அந்நாட்களில் எழுதப்பட்டதல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வரலாம். ஆகிலும் நான் இருக்கிறது 15:10மா 10:15 ஸ்தோத்திரம். 10:15 உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுமா? இப்போ சபையை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை 15ஆம் வசனம், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். ஒவ்வொருவரும் தான். இங்கேருந்து கடைசியில் சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகள் வரையிலும் நீங்கள் புத்திமான்கள் என்று, நீங்கள் பயபக்தி உள்ளவர்கள் என்று நான் நினைத்து, அல்லேலூயா சொல்லுமா, பேசுகிறேன். ஆகையினாலே நான் சொல்லுகிறதை நீங்கள் என்ன பண்ணுங்க? நிதானித்து பாருங்கள். ஏன் நிதானித்து பார்க்கணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன்.
11ஆம் வசனத்து அதே அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ அங்கே யோசுவா காலத்தில் தான் யோசுவாவோட பேசினார், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லை, யோசுவா காலத்தில் எழுதுனாலும் எழுதி நமக்கு கொடுத்துக்கிறாரு, நமக்கு தான் கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு அது சம்பவித்தது, இக்காலத்தில் வாழ்க்கை நீங்களும் எச்சரிப்பாக இருங்கன்னு தான் இந்த வேத வசனம் நம்ம பிரசங்கிக்க வைக்கிறது. உபதேச சட்டம், கிறிஸ்து உபதேச சட்டம், அந்த வார்த்தையோடு கர்த்தர் பேசினார், யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவா ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இருக்கு, பயபக்தி உள்ளனாக இரு, அப்போ நீ புத்திமானாக நடந்துக்க, புத்திமானாக நடந்து உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் யோசுவாடு. இன்று கர்த்தர் நமக்கு அப்படி தான் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிற உங்களுக்காக நான் தேவன் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் எழுதுகிறார் பாருங்கள். சரி, நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் எல்லாரும் தெரிஞ்ச எந்த வசனத்தை வாசிப்பீங்க நீங்கள்? அதானே, மறக்கவும் மாட்டீங்க. ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமாம். அப்புறம் விட்டிங்களே, மீதி விட்டிங்களே. புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். கட்டுறதும் யார்கிட்ட தான் இருக்குது, இடிக்கிறதும் யார்கிட்ட தான் இருக்குது. அப்போ கட்டுறது புத்தியான ஸ்திரீ, இடிப்பது புத்தி இல்லாத ஸ்திரீ. நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் அதை எடுத்துட்டு தான் 29ஆம் வசனத்துக்கு வாங்க. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரு? நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமானா. அப்படியே 19-25க்கு வாங்க. பரியாசக்காரன் அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். அல்லேலூயா. சபை நீங்கள் புத்திமான்கள் என்று நினைக்கிறபடினாலே உங்களை சபை எச்சரிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது. ஏன்? இந்த சபை நிமித்தமாக கொடுக்குற உபதேசங்கள், உபதேச சட்டங்களை எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது அந்த கடிந்து கொள்கிற காரியம்தான் உங்களை அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இதில் சத்தியத்திலே அறிவுள்ளவர்களாய் மாற்றி விடுகிறது. வாசிங்க அது 29 வசனம் 25ஆம் வசனத்தை. பரியாசக்காரன் அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானாகிய உங்களை கடிந்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் அறிவுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். அப்போ நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுதுல. அப்படி சுருக்கமாக நான் வந்துடுறேன். மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். இல்லையா? 7ஆம் அதிகாரம். கர்த்தர் சொத்த வந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம். சரி, 24 வாசிக்கலாமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அங்கே புத்தியுள்ள ஸ்திரீ, இப்போ இங்கே புத்தியுள்ள புருஷன். அல்லேலூயா. ஆகையால் இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மண் மேல் தன் வீட்டை கட்டின. என்ன வாங்க? அங்கே புத்தியுள்ள ஸ்திரீ, இங்கே புத்தியுள்ள மனுஷன். அங்கே புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, இங்கே புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. கவனிங்க, இங்கே தான் ரொம்ப கவனிக்கணும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து
காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. ரலில சொல்லுமா, கிறிஸ்துவாகிய உபதேசத்தின் மேல் தன் வாழ்க்கையை கட்டி இருக்கிறபடினாலே புயல் பயங்கரமாக வீசிச்சான், காற்று பலமாக அடிச்சுதான். ஆனால் அவர்கள் அசைக்கப்படவே இல்லையா. காற்றும் புயலும் தன் பலத்தை காட்டுது. இவன் தேவன் மேல் தன் வாழ்க்கையை அமைத்தபடினாலே, பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அந்த பிரச்சனைகள் அவனுக்கு பிரச்சனையாகவே தெரியலை. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரச்சனை யாருக்கும் பெருசாக தெரியக்கூடாது, கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், வராத வாழ்க்கை யார்தும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரச்சனையை கண்டு நாம் பயப்படுகிறோம் என்றால் 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்துக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுமா? நான் நம்புகிறேன், என் இயேசு எனக்கு கொடுத்த தெளிந்த புத்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்துக்கிறார். அதான் பயமில்ல ஆவி இல்லை. திகில் வருது, எதிர்ப்புகள் வருது, குறைவுகள் வருது, பலவீனங்கள் வருது, வரட்டுமே. ஏன் பயப்படுற? ஆவியானவருக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையா? அதுதான் வேத சத்தியம் சொல்லுகிறது. உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வாங்க மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இப்போ 26 வாசிக்கலாமா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருக்கிறவன் எவனோ. அல்லேலூயா சொல்லுவோமா? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. என் தேவன் எனக்கு ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நான் அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறேன். பிரச்சனை ஒன்றும் இல்லையே, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பது பெரிய கஷ்டமே இல்லையா? என்ன கேட்டால் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் அது ஈஸியாக எடுத்ததுனால அது எனக்கு ஈஸியாக தெரியுது. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற ஒரு தாகம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. அடிக்கடி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் சபை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன், மகிழ்ச்சியோடு தான் தாண்டி வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? திகிலோடு பயத்தோடு இல்லை. கர்த்தர் எனக்கு பலனையும் அன்பை தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. மணல் மேலே கட்டிட்டான் அவன். உலகத்தின் மேலே, உலகம் மக்களை போல வாழ்ந்தான். உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டான். இயேசுவின் மேல் அன்பு வைக்கல. அல்லேலூயா. பயபக்தி வேஷம். தேவன் என்ன பார்க்கல, என் இருதயத்தை பார்க்கிறார். நான் வாழலை, என் இருதயம் தான் வாழுது. அல்லேலூயா. நான் வாழ்ந்தால் நல்லா இருக்க மாட்டேன். என் ஆத்மா வாழ்கிறது போல தான் நான் எல்லாவற்றையும் சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க அன்பான தேவனுடைய அடுத்த வசனத்தை சொல்லுது. தேவன் சொல்றார், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டு மேல் மோதின போது
அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய வார்த்தை கேட்காதவர்கள் கண்மலையின் மேல் தன் குடும்பத்தை கட்டுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதவர்கள் உலகத்தின் மேல் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். தேவ ஆவினால் நடத்தப்படுகிற எந்த ஜனமும் சரி, புயலோ காற்றோ எதுவும் சேதப்படுத்தாது. புத்திமானாய் நடந்தால், பயபக்தியுள்ளாய் நடந்தால் அவர்கள் தேவனிடத்தில் ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கிறார்கள், ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்கள். அவருக்கும் எனக்கும் உள்ள உறவை யாராலும் பிரிக்கவே முடியாது. உலகத்தில் எல்லா உறவுகளும் நம்மை விட்டு விலகிடும். இயேசு ராஜாவின் மேல் வைத்திருக்கிற அந்த உறவு இருக்குதே, அது யாராலும் பிரிக்கவே முடியாது. அதை தான் பவுல் அழகாக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்து பாருங்களேன். எதன் மேலே அன்பு இல்லை இருக்குதான். ஆனால் என் முதல் அன்பு, முதல் காணிக்கை இயேசுக்கு தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். பயபக்தி அப்படிதான் செய்யும், தானாக செஞ்சிடும். அது ஒரு ஒர்க் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு காலையில் ஷிஃப்ட் 3லேருந்து 11 மணினாக்கா வீட்டில் தூங்குவாங்களா அவங்க? சொல்லுங்கள், யாராவது தூங்குவீங்களான்ட்டு? காலையில் 3 மணிக்கு வேலை, காலையில் 6 மணிக்கு வேலை, எத்தனை மணிக்கு இருந்தால் எத்தனை மணிக்கு போய் சேரலாம்? அதை மட்டும் ஏன்னா அவர் உலகத்தின் மேல் வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கும். நான் பேச்சுக்கு சொல்கிறேன், போகணும், கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணணும். ஆனால் அதே விழிப்புணர்வாக இருக்கும்பொழுது இல்லை, அவங்க உலகத்தின் மேல் வீடு கட்டுக்கிறார். திகில் அவர்களுக்கு திகிலாக்கிடும். பயபக்தி புத்தியை கொடுக்கும். புத்தி தேவனத்தை சேர்மையான ஒரு ஐக்கியத்தை கொடுக்கும். அவர் வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. இல்லை என்றால் 15 வரலாமா? லூக்கா 15க்கு தெரியுமா எல்லாருக்கும்? நம்மளாம் அப்படி போக மாட்டேங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 15:21 வாசிக்கலாமா? குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும். வேண்டாம், சரி இருக்கட்டம்மா, அது இருக்கட்டும். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இல்லை 16லேருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சா? புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் அவன் புத்தி குழம்பி இருக்குது. அந்த புத்தி கெட்ட வழியை தேர்ந்தெடுத்தது. பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்காம போயிடுச்சு. அல்லேலூயா. சமாதானம் இல்லாத வாழ்க்கை, பன்றிகள் தவிடு கூட கிடைக்காத ஒரு வாழ்க்கையை போல தான். சந்தோஷத்தை வாழ்க்கையில் இழக்கிறார்கள். பன்றி போடுகிற தவிடு கூட கிடைக்கல என்ற அர்த்தம் தான். எப்போதும் சுகவீனமாக இருப்பவர்கள் பன்றியின் தவிடு கூட கிடைக்காத ஒரு வாழ்க்கை தான். எப்பவும் போராட்ட பிரச்சனைன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க பாரு, அவங்க பன்றி தின்னுகிற தவிட்டை கூட கிடைக்காத வாழ்க்கை. இதுதான் இந்த சம்பவத்தை நான் உதாரணம் காட்ட முடியும். அவன் புத்தி தெரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம ஏன் இந்த வாழ்க்கை வாழணும்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, புத்தியில் ஒரு வாழ்க்கை. நமக்கு தெரியும் நல்லது எது, கெட்டது எது. நான் காலையில் எழுந்துக்கின்னா நான் கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்று மீதெல்லாம் நீங்கள் தான் டேஷ் 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 ஃபில்லப் பண்ணிக்கிறீங்க.
நான் காலையில் எழுந்துக்கலைன்னா, காலை ஜபத்தை ஆண்டவருக்கு காணிக்கா கொடுக்கலன்னா நான் புத்தி இல்லாதவன். இதில் யார் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் நான் சொல்லிட்டேன். கவனமாயிரு. எங்கே கவனமாக இருக்கணும்? 16, 11 சங்கீதம் வாசமாக அதில் கவனமாக இருக்கணும். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நீங்கள் செலுத்தாமல் நீங்கள் மட்டும் கேட்டுக்கின்னு இருக்கிறதுல ஒன்மே இல்லை. போகிறதுக்கும் வழி இருக்குது, வரத்துக்கும் வழி இருக்குது. யார் ஒருவன், எந்த விசுவாசி தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் அற்பமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாய் மாற்றுவார். அவர்களை வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணும். அது புத்தியாக நடந்து கொள்வார்கள். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதினாலே அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கண்மலையின் மேல் அவர்கள் வாழ்க்கை அமைத்திருக்கிறபடினாலே அவர்களை ஒன்று என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது, சோதனை வராது, திகில் வராது, பயம் உங்களை அணுகாது. இல்லை, வரும். சபை அப்படி தான் போதிக்கும். அப்படிலாம் சபை சொல்லிக் கொடுக்காது. வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ராஜாதி ராஜா உலகத்தை ஜெயித்தார். அந்த ஜெயத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் பயமுள்ள ஆவியை கொடாமல், அதான் ராஜ்யம். பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும்ல ராஜ்யத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் தகப்பாண்டத்தில் வரும்போது அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 22 வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளும் போடுங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்புறம் என்னது? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. புத்திமானாய் நடந்தான் தாவீது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தனால சத்துருக்கள் பயந்தார்கள். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த 3 சம்பவங்களை பாருங்கள். உயர்ந்த வஸ்திரம் என்று தாவீதோடு கர்த்தர் இருந்ததற்கு சமானம். கையில் மோதிரம் இருப்பது என்பது அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை, சத்துருக்கள் பயப்படுகிறது. பாதரட்சை என்பது அநேகர் மேன்மைப்படுத்துகிற வழிகளை கர்த்தர் நடத்துகிறார். நான் விலைக்கு கொண்டு போக நேரமில் நீங்கள் தான் தியானிக்கணும். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும்? மீண்டுமாய் 1 கொரிந்தியர் 10:15 வருவோமா? அது படிக்கணும். நல்லது. அல்லேலூயா. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்படியே 6ஆம் அதிகாரம் ரோமர் 6 மீண்டும் வாசிக்கலாம். அதெல்லாம் இப்போ மறுபடியும் வாசித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டு. நம்மளை குறித்து வேதம் எப்படின்னா, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முன்னே இருக்கிற வாழ்க்கை இல்லை. இப்போ உபதேச சட்டத்திற்கு, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம நிமித்தமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படும்படியாகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துக்கிறார், பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். நீங்கள் பலனடைந்து அன்பை பெற்று தெளிந்த புத்தியுள்ளாய் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த அற்புதமான காலை வேலை ஓய்வு நாளுக்காய் பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆரையில் கர்த்ததாமே மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அல்லவா, அது வெறுமையாக திரும்பாதபடிக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற உடைய காட்சிவிக்கேன். நீர் மகிமைப்படும் எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகராக எங்கள் மீட்பர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.